சரி, ஓகே. இங்க அடுத்து வந்து ஆஹ், பவானி அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. சார் வாய்ஸ் ஆடியபிளா சார்? ஆடிபிள், பேசுங்க. சார் எனக்கு ரெண்டு டவுட் இருக்கு சார். ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னா, ஐடி போடுறாங்க, வந்து மீட்டிங்க்கு 2 3 டேஸ் வராங்க, அதுக்கப்புறம் மீட்டிங்கே வர மாட்டேன்றாங்க. ஏன்னு கேட்டா வீட்ல கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் பண்றாங்க, டைம் கொஞ்சம் முன்னாடி வச்சுக்கலாம்னு கேக்குறாங்க சார். 8 to 9 வந்து வீட்ல மாமியார் மாமனாருக்கெல்லாம் சாப்பாடு செய்யணும், அது இதுன்னு ரீசன் சொல்றாங்க. அவங்கள எப்படி சொல்லி வர வைக்கணும் சார் மீட்டிங்க்கு? அது ஒரு டவுட். இன்னொரு டவுட் என்னன்னா, இப்ப கொஞ்சம் பேர் என்ன சொல்றாங்கன்னா, வெஸ்டேஜ் எல்லாம் வேஸ்ட், அது வேஸ்ட் ஆஃப் டைம். நீங்க எத்தனை நாள் இந்த வெஸ்டேஜ் இருந்தாலும் நீங்க அது டவுன்லைனாவே இருக்கீங்க, நீங்க எப்போ அப்ளைனுக்கு போக மாட்டீங்க, இன்கம் எடுக்க மாட்டீங்க நீங்க எல்லாம். எதுக்கு சார்? எங்க ஹஸ்பண்ட கூட நிறைய வாட்டி சொல்லியிருக்கேன், அதெல்லாம் வேஸ்ட், இன்கம் எல்லாம் எடுக்க மாட்டீங்கன்ட்டு. அதுக்கு என்ன பதில் சொல்லலாம் சார் அவங்க? ஓகே, ரெண்டுக்குமே நான் பதில் சொல்றேன். ஃபர்ஸ்ட் விஷயம் வந்து ட்ரைனிங் வந்து பார்க்க மாட்டேங்கிறேன் அப்படின்னு யாரெல்லாம் சொல்றாங்களோ, நீங்க அவங்கள்ட்ட ஒரே ஒரு விஷயம் கேளுங்க. இந்த இந்த வெஸ்டேஜ்ல சேர்ந்தது உங்களுக்காக சேர்ந்தீங்களா, இல்ல எனக்காக சேர்ந்து எனக்காக சேர்ந்திருக்காங்க அப்படின்னா, அப்ப உங்களுக்காக, அதாவது உங்க டவுன்லைன் வந்து ட்ரைனிங் பார்க்க மாட்டேங்கிறாங்க. அவங்கள்ட்ட போயிட்டு ட்ரைனிங் பாருங்கன்னு சொல்றீங்க. ட்ரைனிங் நான் பார்க்க மாட்டேன், எனக்கு இந்த டைம்ல இருந்தா பரவாயில்ல, அந்த டைம்ல இருந்தா பரவாயில்லன்னு சொல்றாங்க அப்படின்னா, அந்த ட்ரைனிங் வந்து அவங்களுக்காக பார்க்கறாங்களா, இல்ல உங்களுக்காக பார்க்கறாங்களா? ஃபர்ஸ்ட் கொஸ்டின் நல்லா கேளுங்க. இப்போ ஒரு கம்பெனில படிச்சு முடிச்சுட்டு ஒரு கம்பெனில இன்ஃபோசிஸ், டிசிஎஸ், விப்ரோ அப்படின்னு ஒரு பெரிய கம்பெனில வேலை கிடைக்குது. அந்த கம்பெனில வேலை வந்து மதியம் 3 மணில இருந்து நைட்டு 12 மணி வரைக்கும் சொல்றாங்க. நைட் ஷிஃப்ட், நீங்க நைட் வந்து 9 மணிக்கு தான் வரணும், காலையில 6 மணிக்கு தான் விடுவோம்னு சொன்னா நீங்க வேலைக்கு போகாம விட்டுருவீங்களா? யோசிச்சு பாருங்க. எனக்கெல்லாம் வந்து ஃபர்ஸ்ட் காலேஜ் முடிச்சுட்டு வேலைக்கு வந்த புதுசுல வந்து பாத்தீங்க அப்படின்னா, ஒரு வாரம் வந்து மார்னிங் ஷிஃப்ட், அடுத்த வாரம் நைட் ஷிஃப்ட், திரும்ப மார்னிங் ஷிஃப்ட், நைட் ஷிஃப்ட். அது வரைக்கும், அதுக்கு முன்னாடி வரைக்கும் வந்து நைட்ல தூங்காம இருந்ததே கிடையாது. ஏதாவது ஒரு நாள் அப்படி இருக்கலாம். பட் இது வேலைக்காக அது ஒரு வாரம் அப்படியே இருக்கணும். அதுக்கப்புறம் பார்த்தா திரும்ப அப்படியே மாறும், இல்லை உடம்பே இதாகும். ஆனா என்ன பண்ண முடியும்? படிச்சு முடிச்சுட்டு வேலைக்குன்னு வந்துட்டா அது அப்படிதான் ஆகும். அப்படிதான் இருக்கணும். நான் மட்டும் வேலைக்கு போல, என் கூட எத்தனை பேர் வராங்க, அந்த ஷிஃப்ட்ல நைட் ஷிஃப்ட்ல எத்தனை ஆயிரம் பேர் வந்து வேலை செய்யறாங்க. இது வந்து இந்தியா ஃபுல்லா, தமிழ்நாடு ஃபுல்லா எத்தனையோ பேர் வந்து இப்படிதான் வேலை செய்யறாங்கிறத புரிஞ்சுக்கிட்ட போது நம்ம பண்ணிதான் ஆகணும். அதை வந்து நான் முடியாது, நான் வரமாட்டேன்னு சொன்னா என்ன ஆகும்? சரி, நீ வராத, வீட்லயே இருந்துக்கோன்னு சொல்லுவாங்க. அதே தான் நீங்களும் சொல்லணும். இங்க வெஸ்டேஜ் வந்து உங்களுக்கு வேணும் அப்படின்னா நீங்க அந்த டைமுக்கு தான் வந்தாகணும். வேற வழி இல்லை. இங்க எத்தனை விமன் வராங்க, எத்தனை விமன் வந்து இந்த ட்ரைனிங் அட்டன் பண்றாங்க. நம்ம டீம்ல என்னோட நெட்ஒர்க்ல மென்ஸை விட விமன் தான் அதிகம். மை நெட்ஒர்க்ல டோட்டல் ஸ்ட்ரென்த்லயே அந்த என்னோட டேஷ்போர்ட்ல வந்து ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க, இன்சைடு அப்படின்னு சொல்லிட்டு. அதுல வந்து மென் எவ்வளவு, விமன் எவ்வளவுன்னு பார்த்தா, மென்னை விட விமன் பர்சன்டேஜ் தான் அதிகமே. விமன் தான் அதிகமா இருக்காங்க. அதே மாதிரி அச்சீவர்ஸும் விமன் தான் அதிகம். ஓகே, விமன்ஸ் தான் நிறைய பேர் பண்றாங்களே. அவங்களாம் எப்படி பண்றாங்க? அப்ப இதுல காசு வருது, எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க? நீங்க இன்கம் ப்ரூஃப் 10ஆம் தேதி நேத்து பார்த்திருப்பீங்க. எத்தனை பேர் வந்து சம்பாதிக்கிறாங்க? அது விமன்ஸ் எத்தனை பேர் வந்து 20,000, 30,000, 50,000 இன்கம் எடுக்கிறாங்க? அப்ப அவங்களும் உங்களை மாதிரி தானே ஜாயின் பண்ணாங்க. அப்ப சொல்றவங்க யாருன்னு பாருங்க. இப்ப அடுத்த செகண்ட் கொஸ்டின் நீங்க கேட்டீங்க இல்லையா, இது மாதிரி வந்து சம்பாதிக்கவே முடியாது, டவுன்லைனா தான் இருக்கணும். ஆமா, டவுன்லைனா இருந்தா சம்பாதிக்கவே முடியாது. அப்ளைனா எப்ப மாறுறீங்களோ, எப்போ நீங்க கீழே இருந்தீங்கன்னா சம்பாதிக்க முடியாது. நானுமே சொல்றேன், மேல இருந்தீங்கன்னா தான் சம்பாதிக்க முடியும். மேல நீங்க தான் வரணும். உங்களுக்கு கீழே டீமை டெவலப் பண்ணீங்கன்னா நீங்க மேல வந்துடலாம். நான் மட்டும் நான் வெஸ்டேஜ்ல சேரும் போதே வந்து இவ்வளவு பெரிய டீமுக்கு மேலேயா சேர்ந்தேன்? நானும் கீழே தாங்க சேர்ந்தேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் கடைக்கோடியில் ஏதோ ஒரு மூலையில எங்கேயோ ஒரு ஆளா தானே நானும் சேர்ந்தேன். இப்ப எனக்கு கீழே இத்தனை லட்சக்கணக்கான பேர் இருக்காங்க அப்படின்னா எப்படி நான் இப்ப மேல வந்தேன்? நானும் கீழே தான் சேர்ந்தேன். 15 வருஷத்துக்கு அப்புறம் தான் சேர்ந்தேன். ஓகேவா? நான் எப்படி வந்து இந்த பிசினஸ்ல டெவலப் பண்ண? சரி, நான் ஒருத்தன் பண்ணிட்டேன். எனக்கு கீழே எத்தனை பேர், நம்ம டீம்லயே எத்தனை பேர் சம்பாதிக்கிறாங்க? எத்தனையோ விமன்ஸ் வந்து வீட்டிலேயே இருந்து வீட்டு வேலை மட்டுமே பண்ணிட்டு இருந்த எத்தனையோ விமன் வந்து வீட்டிலேயே இருந்து வீட்டு வேலை மட்டுமே பண்ணிட்டு இருந்த விமன் எத்தனையோ பேர் வந்து இப்ப வந்து 20,000, 30,000 சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? சரிங்க, ஒரு ஒரு பிரான்ச் டைரக்டர் அச்சீவ் பண்ணிட்டாங்க. மாசம் வந்து ஒரு 5,000 எடுக்கிறாங்க. அது பெரிய விஷயமா இல்லையா? யோசிச்சு பாருங்க. அவங்க சம்பாதிக்கிறாங்களா இல்லையா? அது வந்து ஒரு அடிஷனல் இன்கமா அவங்களுக்கு வருதா இல்லையா? வீட்டுக்கு தேவையான பொருளை வாங்குறாங்க. அந்த 5,000 இப்போ வருது அப்படின்னா, அந்த 5,000 5,000த்தோட நிக்க போறது இல்லை. அடுத்தடுத்த மாசம் இன்க்ரீஸ் ஆக போதா இல்லையா? அதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லையா? அவங்க அதே மாதிரி தொடர்ந்து பண்ணாங்கன்னா அவங்க இன்கம் வளருமா வரலாறா? பாசிட்டிவா தான் நம்ம பார்க்கணும். இப்ப அவங்க உங்களுக்கு சொல்றாங்க அப்படின்னா டவுன்லைனா இருக்காங்க. ஏன்னா அவங்க என்னைக்கோ சேர்ந்திருப்பாங்க, ஏதாவது ஒண்ணு பண்ணிருப்பாங்க, உள்ள வந்திருப்பாங்க.
ஓகேவா? அவங்க அவங்க அவங்கள மாரி தான் நம்ப இருக்க போறோமா? அவங்க உழைக்காம வெறும் ஐடி மட்டும் போட்டுட்டு அப்படியே இருந்திருப்பாங்க. நம்ப இவ்வளோ ட்ரெய்னிங் சொல்லி தரோம், இவ்வளோ விஷயங்கள் சொல்லி தரோம், இவ்வளோ விமென்ஸ் அச்சீவ் பண்றாங்க, இவ்வளோ பேரோட இன்கம் ப்ரூஃப் பார்க்குறோம். எல்லாமே நம்ம கண்ணு முன்னாடி இருக்கு. நம்பளும் வேலை செய்யறதுக்கு நம்ம ரெடி. நம்ம வேலை செய்யறதுக்கு ரெடி இல்ல அப்படின்னா சொல்லலாம். யாரோ ஒருத்தர் பண்ணி தருவாங்களா? பண்ணி தர மாட்டாங்க. நீங்க டவுன்லைனா தான் இருக்கணும். நீங்க மேல வர முடியாது. நீங்க உழைக்கிறதுக்கு நீங்க ரெடிங்கும்போது, நீங்க ஏன் வந்து அவங்கள மாரி நினைக்க எத்தனையோ பேர் சம்பாதிக்கிறாங்கல்ல. எத்தனையோ பேர் சம்பாதிக்கலீங்க விடுங்க. சம்பாதிக்கிறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்கல்ல. சம்பாதிக்கிறவங்கள ஒருத்தரா நான் வருவேன்னு நெனச்சுக்கோங்க. ஏன்னா வேலை செய்றாங்க, அவங்க சம்பாதிக்கிறாங்க. நீங்க வேலை செய்ய போறீங்கல்ல. அப்ப நீங்க வேலை செய்ய போறீங்க அப்டின்னா, நீங்க சம்பாதிக்கிறவங்கள ஒருத்தரா வரப்போறீங்க. ஏங்க இங்க வந்து வெஸ்டேஜ்ல வந்து 1000 பேர் சேர்றாங்கன்னா, 100 பேர் சம்பாதிக்கிறாங்கன்னே வைங்க. அந்த 100ல நான் ஒருத்தனா இருப்பேன்னு நெனைங்க. ஏன் அந்த 900 பேர்ல நான் ஒருத்தனா இருப்பேன்னு நெனைங்க. 900 பேர் வேலை செய்யாதவங்க. நீங்க வேலை செய்ய போறீங்க தானே. அப்ப 100ல ஒருத்தரா தான் நீங்க வரப்போறீங்க. அப்ப உங்களுக்கு ஏன் செல்ஃப் டவுட் இருக்கு? 1000 பேர் 1000 சொல்லலாங்க. ஓகேவா? நம்ப யாருங்கிறத நம்ப தான் ப்ரூஃப் பண்ணணும். அவங்க சொல்றது வந்து அது அவங்கள பொறுத்து தான் சொல்றாங்க. இல்ல அவங்க பார்த்த மத்தவங்கள பொறுத்து தான் சொல்றாங்க. ஆனா நீங்க யாரு அப்படிங்கிறத நீங்க தான் முடிவு பண்ணணும். நீங்க தான் நிரூபிக்கணும். என்னைய தான் பார்த்து எத்தனையோ பேர் வந்து நான் இந்த இந்த பிசினஸ்ல சேர்ந்த புதுசுல 5 வருஷத்துக்கு முன்னாடி எத்தனையோ பேர் இதெல்லாம் முடியாது, ஆகாது, நடக்காதுன்னு சொன்னாங்க. என்னோட ஃப்ரெண்ட்ஸும் தான் சொன்னாங்க. எனக்கு அட்வைஸ் பண்ணாங்க. ஓகே நான் நான் வந்து என்னால முடியும்னு எனக்கு நம்பிக்கை இருந்தது. என் நீங்க உங்களால முடியாது. நீங்க என்னைய பார்க்குற விதம். ஓகேவா? சரவணா உன்னால முடியாதுன்னு அவங்க என்னைய பார்த்து உனக்கெல்லாம் இது செட் ஆகாதுன்னு என்னைய பார்த்து அவங்க சொல்றாங்க. ஓகேவா? அவங்க என்னைய வந்து ஒரு ஜட்ஜ் பண்றாங்க. ஓகேவா? அவ அவ நம்ப யாரு அப்படிங்கிறது அவங்க சொல்றதுல இருக்கா? நம்பள்ட்ட இருக்கா? யோசிச்சு பாருங்க. ஓகேவா? அந்த உங்களுக்கு வந்து ஓபராய் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. நியூஸ் ரீடர். அவரு தான் வேர்ல்டுலயே வந்து ரொம்ப ரொம்ப ஃபேமஸான ஒரு நியூஸ் ரீடர். ஓகேவா? அந்த நியூஸ் ரீடருக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நியூஸ் படிக்கும்போது வந்து ரொம்ப வந்து பதட்டத்துல வந்து சரியா படிக்கல. அதோட கோ நியூஸ் ரீடர் வந்து அவர் கூட பக்கத்துல இன்னொரு ஒர்க்கர் இருப்பார் இல்லையா? அவர் வந்து கிண்டல் பண்ணி, "நீலாம் நியூஸ் ரீடிங்க்கு தகுதியே இல்ல, லாயக்கே இல்ல. நீ விட்டுட்டு போயிரு." அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் நாள் சொல்லியிருக்காங்க. ஆனா அந்த அந்த மாரி ஃபீட்பேக் வாங்குனவர் தான் வேர்ல்டுலயே பெஸ்ட் நியூஸ் ரீடர் ஓபராய். உங்க எல்லாருக்குமே மிஸ்டர் பீன் தெரியும். அவருக்கு வந்து அவர் சினிமால நடிக்கணும்னு தான் ஆச. ஆனா வந்து அவரு வந்து சினிமால ட்ரை பண்ணும்போது அவருக்கு பேச்சே வராது. சினிமாக்காரங்கன்னா நல்லா பேசணும். ஆனா அவருக்கு பேச்சே வராது. யாருமே வந்து அவர வந்து சினிமால சான்ஸே குடுக்கல. ஆனா அவரு தொடர்ந்து போராடி எனக்கு நம்பிக்கை இருக்கு. நான் வந்து சினிமால மேல வருவேன்னு அவரு மேல வச்சிருந்த நம்பிக்கை தானே. அவர பார்த்து எத்தன பேர் வந்து என்ன காரணங்கள் சொன்னாலும், அவர என்ன எத்தன பேர் வந்து அவர ஜட்ஜ் பண்ணாலும், அவரு மேல எத்தன பேர் வந்து எந்த மாரி பார்வ பார்த்தாலும், அவரு தன்ன தான் எப்படி பார்த்தாருங்கிறது தானே மேட்டரு. அவரு மிஸ்டர் பீன் இப்ப எவ்வளோ பெரிய கோடீஸ்வரனா இருக்காரு சினிமால. ஓகேவா? சரி இவரெல்லாம் விடுங்க. ஓபராய் எனக்கு தெரியாதுங்க. மிஸ்டர் பீன தெரியாது. உங்க எல்லாருக்கும் தோனி தெரியும்ல? தோனி தெரியும்ல? தோனி வந்து அவங்க அப்பா, தோனியோட அப்பா வந்து சொல்லியிருக்காரு. "நீலாம் வந்து கிரிக்கெட்டுக்கு லாக்கியே கிடையாது. கிரிக்கெட்லாம் விளையாடாத. உனக்கு வந்து அ அந்த டிடிஆரா அந்த ரயில்வேல வந்து வேலை கிடைச்சிருச்சு. தயவு செஞ்சு அத போயிரு" அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஓகேவா? ஏதோ லோக்கல் லெவல்ல ஏதோ விளையாண்டு ஏதோ ஒரு இது வந்து உனக்கு வந்து இப்போதைக்கு இந்த ஒரு வேலை கிடைச்சிருக்கு. சென்ட்ரல் கவர்ன்மென்ட் வேலை. தயவு செஞ்சு இது போயிரு. உனக்கெல்லாம் வந்து கிரிக்கெட்டே செட் ஆகாதுன்னு அவங்க அப்பா சொன்னாரு. அவங்க அப்பா வீட்ல ஃபேமிலி மெம்பர் சொல்றாரு. யாரு? தோனிய பார்த்து. தோனியால என்ன முடியுங்கிறத தோனியோட அப்பா சொல்றாரு. கூடவே இருக்கிறவர். அவரு நல்லதுக்கு தானே சொல்லுவாரு. சொந்த அப்பா வந்து, "உனக்கு செட் ஆகாது. உனக்கு ஃபியூச்சர் வந்து அங்க போனீன்னா காலியாயிருவ. உனக்கு வீணா போயிரும்னு" அக்கறையில வந்து அவர் சொல்றாரு. ஆனா தோனி மேல வச்சிருந்த பார்வ, அவங்க அப்பா வச்சிருந்த பார்வ அதுதான். "உன்னால முடியாது, நடக்காது, ஆகாது. நீ இந்த டிடிஆர் வேலைக்கு போனாரு." ஆனா அவரு அவருக்கு அவங்க அப்பாவுக்கு தெரியாது. அவருக்கு அவரு அவர கிரிக்கெட்ல சாதிப்பாரா? சாதிக்க மாட்டாரான்னு. தான் மேல வந்து நம்பிக்கை வச்சதுனால தான் அவரு தொடர்ந்து கிரிக்கெட்ல ட்ரை பண்ணாரு. கரெக்ட்டுங்களா? அப்ப அப்பா வந்து அவர பார்த்த பார்வ வந்து தப்பா போச்சுல்ல. அவரு தன்னத்தான் நம்புனாரு. அப்பாவே சொல்லியுமே வந்து முடியாது, நடக்காது. எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, உறுதியா இருக்கேன். என்னால முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் தொடர்ந்து ட்ரை பண்ணதுனால தானே இப்ப தோனியா மாறுனாரு. தோனியா வந்து இவ்ளோ பெரிய ஒரு லெஜெண்டா, இவ்ளோ பெரிய ஒரு கிரிக்கெட்டரா வந்து மாறியிருக்காரு. எத்தன பேருக்கு ஒரு எக்ஸாம்பிளா இருக்காரு. யோசிச்சு பாருங்க. இது மாரி உதாரணம் சொன்னா சொல்லிட்டே போலாமா? அந்த மாரி ஒரு உதாரணமா நீங்க இருக்கணுங்க. ஓகேவா? சின்ன சின்ன லெவல்ல.
இந்த மாதிரி உலகமே திரும்பி பார்க்க வேணாங்க. உங்க குடும்பம் திரும்பி பார்க்குற அளவுக்கு, எப்பா நீயா இவன், நீயா இவரு அப்படின்னு திரும்பி பார்க்குற அளவுக்கு உங்க குடும்பத்துக்கு முன்னாடி நீங்க வெஸ்டேஜ்ல சாதிச்சு காமிச்சீங்கன்னா, உங்கள திரும்பி பார்ப்பாங்களா மாட்டாங்களா? நீ வெஸ்டேஜ்ல டைரக்ட் செல்லிங்ல சாதிச்சிட்டியா? சம்பாதிக்கிறியா? பெரிய விஷயம். எப்படி இருக்கும் பாருங்க. அதுக்கப்புறம் வீட்ல எந்த குடும்பத்துல எந்த நிகழ்ச்சி எதுனாலும் உங்கள தான் ஃபர்ஸ்ட் கூப்பிடுவாங்க. பத்திரிக்கை வைப்பாங்க. உங்கள்ட்ட கேட்டு தான் எந்த முடிவா இருந்தாலும் எடுப்பாங்க. எவ்வளோ பெரிய பெருமை, மரியாதை கிடைச்சிருக்குன்னு பாருங்க. உங்களோட உங்கள யாருன்னு நீங்க தாங்க நிரூபிச்சு காமிக்கணும். மத்தவங்க நீங்க யாருன்னு மத்தவங்க உங்கள சொல்லக்கூடாது. நீ இப்படிதான், நீ இவ்வளவுதான், நீ அவ்வளவுதான் அப்படின்னு அவங்க சொல்றதுல இல்ல. நீங்க யாருங்கிறத நீங்க தான் நிரூபிக்கணும். அப்படிதான் நான் நிரூபிச்சிருக்கேன். என்னோட ஃப்ரெண்ட்ஸும் இந்த மாதிரி தான் சொன்னாங்க. எங்க வீட்ல எங்க ஃபேமிலி மெம்பர்ஸ், என் ஒய்ஃப் எல்லாரும், "அப்பா நீ முடியும், நீ சூப்பர், நீ இதெல்லாம் பண்ணிருவேன்னு" சொன்னாங்க. யாரும் பாசிட்டிவா சொல்லல. என்னால முடியுங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன். ஓகேவா? என்னால முடியும், என்னால நடக்கும், எனக்கு என் மேல நம்பிக்கை இருக்கு, நான் ஓடுறதுக்கு தயாரா இருக்கேன், என்னால ஓட முடியும் ஸ்டேஜ்ல, நான் பண்ண போறேன், எனக்கு அந்த தன்னம்பிக்கை இருக்குங்கிறதுல நான் உறுதியா இருந்தேன், நான் பண்ணேன். அது மாதிரி தான் நீங்க உங்களுக்கும் நான் சொல்றேன். வேற என்ன சொல்ல முடியும் என்னால? ஓகேவா? நீங்க தான் முடிவு பண்ணணும். ஓகே, அடுத்த கொஸ்டின்.